நீ போய் இந்தியாவில் என்ன பண்ணுவாய் சீமான்? ஒரு தடவை என்னுடைய 40 பேரை மட்டும் அனுப்பிவிட்டு பாரு, அனுப்பிவிட்டு பாரு, ஒரு தடவை அனுப்பிவிட்டு பாரு. அங்க இருக்கிற மொத்த பேரை நான் கதற விடல பாரு. இப்ப நான் ஒத்தாள் இருந்துகிட்டு தமிழ்நாட்டு அரசியல ஒத்தாள் கதற விடுறானா இல்லையா? என் குறவளைய நெரிக்க என்ன பாடுபடுகிறான்? கிணறான், என்னைய விட்டு பாக்குறான், சின்னத்தை எடுத்து பாக்குறான், பேரம் பேசி பாக்குறான். இத்தனை சீட்டு 26ல தம்பி நீங்க முதலமைச்சர், உன்னோட வந்தா நான் உங்க வீட்டுல முறவாசி தான் செய்யணும், முதலமைச்சர் அப்படி ஆகிறது. நோ நோ 500 கோடி தெருக்கோடியில கூட நிப்பேன், கையேந்தி பிச்சை எடுத்து கூட தேர்தலை சந்திப்பேன். 1 ரூபாய் காசு வேணாம உறுதியாக நிக்கிற மகன் இவன் யார்? தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரன் என்ற மகத்தான தலைவனின் மகன். இந்த மாதிரியா 20 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் சற்றும் தளராமல் தன் நாட்டு விடுதலைக்கு நெஞ்சுரத்தோடு வீரப்போர் புரிந்த வீரமரவனின் மகன். எத்தனை கட்சி கூட்டணி சொத்து வந்தாலும் ஒற்றை மகனாக என் இனத்தை நம்பி களத்தில் நிற்கிற வீர மகன் இந்த சீமான். அவனும் அவன் தம்பி தங்கைகளும் வீர மறவர்கள். மண்ணுக்காக மக்களுக்காக எந்த நிலைக்கும் போவார்கள், என்ன விலையும் கொடுப்பார்கள் என்பதை கவனத்தில் வைத்து நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். இவர்கள் எதற்காக வருவார்கள்? நான் மீன் பிடிக்க போய் செல்லும் போது என்னானது என்ற தவிப்பு இருக்கும் போது தேடி பார்த்து மீட்டு வர ஹெலிகாப்டர் இருக்கா? ஒரு அடிப்படை வசதி இருக்கா? பிடிக்கிற மீனுக்கு உரிய விலை இருக்கா? நீ ஒரு மீன் விற்ப, எங்க அண்ணன் எனக்கு மீன் அனுப்புவாரு, நல்லா கவனிச்சுக்க. எங்க அண்ணன் எர்னஸ்டோ எனக்கு மீன் அனுப்புவாரு. மீன் அனுப்பும் போது அந்த மாதிரி மீனை நான் வாழ்நாள பார்த்ததில்ல, சுவையா சாப்பிட்டதில்ல. இது என்னன்னு இந்த மீன் அம்புட்டு எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு. எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா? ஏன்னு நம்ம மக்களுக்கு அதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது, வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும்னு. என் மீன் வெளிநாட்டுக்காரன் தரமான மீனை சாப்பிடுறேன். நான் ஓர கடையில கட்டு மரத்துல பிடிக்கிற இந்த காரப்பொடி, இந்த சாலம் இதுகளை சாப்பிட்டு கிடக்குறேன். இப்ப நான் வந்துட்டேன்னு வச்சுக்க, அந்த மீனை நான் கொள்முதல் செய்யறேன், நான் அரசு ஏற்றுமதி செய்யறேன். எப்படி வேளாண்மை அரசு தொழிலோ அரசு பணியோ அப்படி மீன் பிடிப்பலும் அரசு பணி. நான் என்ன பண்ணுவேன்? படகு எத்தனை லட்சம் ரூபா? ஒரு படகு 1000 படகு இறக்குடா, முதலீடு அரசு. நீ வேலை செய்ய மாச சம்பளம், மாசம் சம்பளம், இவ்வளவு சம்பளம் கொடு, எடுத்துக்க. நான் மீனவ குடிகள், மீனவர்கள் இல்ல, நம்ம மீனை பிடிக்கிறதுனால மீனவர், அது காரண பெயர். நம் குடிப்பெயர் பரதவர்கள். ஏன் பரதவர்கள்? ஏன் பரதவர்கள்? ஏன் பரதவர்கள்? கடல் பறந்து இருப்பதால் அதன் அருகில் வாழுகிற குடிகள் நாங்கள். 4வது பெரிய தாய்க்குடி பரதவர்கள். அதனால நல்லா கவனிச்சுக்கணும். ஆடு மேய்க்கிறதுனால நம்ம ஆயர், குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் இடையில முல்லைக்கும் மருவத்திற்கும் இடையில வாழ்ந்ததுனால இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். ஆனால் நம்ம இடையர்கள் அல்ல, நம்ம குடிப்பெயர் கோன், அரசன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். படிக்க நேரம் இல்லைன்னா அண்ணன் சொல்றதை கொஞ்சம் காதல வாங்கி, அதையாவது காதல வாங்கி கொஞ்சம் பிடிக்கணும். அதை நல்லா கவனித்து வச்சுக்கணும். அப்ப இந்த மாறுதலை கொண்டு வர முடியும்னா உங்க மகனால தான் முடியும். சிங்களம் முடிச்சுட்டு போயிட்டான், படகை பறிச்சுட்டு போயிட்டான், அங்க ஏலம் விட்டுட்டான், அழுதுகிட்டு பயணம் இல்ல. எனக்கு ஓட்ட போட்டு நீ வீட்டுல உட்காந்துரு. உன்னை தொட்டான்னா அப்புறம் பாரு, தொட்டான்னா பாரு. எப்படி என்ன தீமுறையில சொல்ற? எங்க அண்ணன் இருக்கிறவரை எந்த படகாவது பறிச்சானா? எந்த மீனவனையாவது சுட்டானா? வலைய அறுத்தானா? தொட்டானா? தொட முடிஞ்சதா? ஏன்னா அங்க எல்லைச்சாமி மாதிரி ஒரு ஐயனார் துப்பாக்கியோட நின்றுட்டு இருந்தான். காட்டுக்குள்ள ஒரு ஐயனார் இருந்தான், எங்க ஐயா வீரப்பன். இங்க கடலுக்கு அங்கிட்டு காட்டுக்குள்ள ஒரு வீரர் இருந்தான், என் தலைவன் பிரபாகரன். இப்ப இந்த நாட்டுக்குள்ள 2 பேருடைய மகன் எந்திரிச்சு வாரேன், கை விட்டுறாரு. இந்த கையை கட்டியா பிடிச்சுக்க. காங்கிரஸ் கையில்ல, பிரபாகரன் பிள்ளை கையை கட்டியா பிடிச்சுக்க, கட்டியா பிடிச்சுக்க. உன் மகன் கைய பிடிச்சுக்க, என்னோட ஒட்டி நின்னுக. எதிரி எவன் வந்தாலும் வெட்டி எரிஞ்சுக்க. வழக்கு எம்பிட்டு வந்தாலும் பாத்துக்கோ. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. கன்னியாகுமரியில ஓகி புயல செத்து விழுந்தான். 200 பேருக்கு மேல கடலுக்குள்ள தத்தளிச்சான். காப்பாத்த இந்த ராணுவம், துணை ராணுவம், கடற்படை, ஒரு உலங்கூர்தி, ஒரு ஹெலிகாப்டர். உலங்கூர்தினா உனக்கு தெரியாது, ஹெலிகாப்டர் ஏதாவது வந்ததா? ஏதாவது வந்ததா? இல்ல செத்து மிதந்தோம். உடலையாவது கூட என் பிள்ளைகளை மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறேன் தாய்மார்கள், போராடினார்கள். யாராவது வந்தார்களா? உனக்கு தெரியுமா ஏன் வரல? அது அம்பிட்டு கிறிஸ்தவர் ஓட்டு. தனக்கு விழாது என்று பிஜேபி கருவிச்சு. சத்தியம் பேசுறவன் மகன் விழாது, ஏன் ஓட்டு இல்லைன்னு உன்னால் நம்ப முடிகிறதா? அந்த தேர்தலில் ஒரே நாட்டில் 40,000 பேருக்கு ஓட்டு உரிமையை நீக்கிவிட்டான்.
எனக்கு ஓட்டிலே நீங்க கதற இருக்குல்ல, தேர்தல் முடிஞ்சு போச்சு. இந்த வேலை இங்கேயே நடக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நடந்துருச்சா? நடந்து ஓட்டிலையா? நல்லது, வீட்டுல இருக்கு சொல்லு.